ஹலோ ஆல். ஸோ ஆர்ஆர்பியோட என்டிபிசி எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு முடிஞ்சிருக்காது. அடுத்து ஆர்ஆர்பியோடைய அண்டர் கிராஜுவேட் வரப்போகுது, கரெக்டா? ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் இந்த கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்க போகிறது கிடையாது. அதனால இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கவங்க கொடுத்த அப்டேட்டை வச்சு அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களில் யாராவது எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச் இந்த என்டிபிசியில் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சியில் இல்லாமல் என்டிபிசியில் இது வித்தியாசமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சடாக இருக்கும் கொஸ்டின்ஸ், கரெக்டாக? இந்த மிக்சட் கொஸ்டின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்துச்சு. 1.5 மணி நேரம் டைமாக இருந்தாலும் 90 மினிட்ஸ் நம்ம சொன்னாலும் 100 கொஸ்டினும் மிக்சடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம எஸ்எஸ்சியில் என்ன பண்ணுவோம், முதல்ல ஜிஎஸ்எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம், கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கிலீஷை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஆப்டி ரீசனிங் அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மொதல் கொஸ்டின்ல இருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதாவது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு போகாமல் இப்போ மொதல் கொஸ்டின் பார்க்குறீங்க, எடுத்தோடனேவே ஒரு பெரிய அரித்மெட்டிக் சம் இருக்குன்னா அதை எடுத்தோடனேவே உட்காந்து போட்டோன்னா டைம் பயங்கரமாக கன்சியூம் ஆயிரும். அதனால என்ன பண்ணணும், இப்போ 2வது கொஸ்டின் போறீங்க, ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கு, அப்போ அந்த ஜிஎஸ் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறோம். 3வது கொஸ்டின் போறீங்க, ஒரு சிலாஜிசம் இருக்கு, சிலாஜிசம்க்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 30 செகண்ட் ஆகுமா, அதுக்கு மேலே நமக்கு எடுக்காது, அப்போ சிலாஜிசம்மை சால்வ் பண்ணிடலாம். 4வது கொஸ்டின் போறீங்க, ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கு, சில அட்வான்ஸ் மேக்ஸ் கேள்விகள் பார்த்தாலே ஆன்சர் வரும். இப்போ அல்ஜிப்ரால x + 1/x கொடுத்துட்டு x³ + 1/x³ கேட்குறான் அப்படின்னா இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, கரெக்டா? KQ - 3k போட்டு எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. அப்படி உனக்கு பார்த்தோன்னே ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீ அட்டன் பண்ணிட்டே வந்துடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின் சால்விங். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை நீ எப்பைக்குள்ள முடிக்கணுன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். அதாவது 90 நிமிஷம் இருக்கு அப்படின்னா இந்த 90 நிமிஷத்துல அதிகபட்சம் நீ 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மிக்சட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா ஷிஃப்ட்லையுமே கடைசியில தான் வைக்கிறான். அப்ப வரிசையா சால்வ் பண்ணிட்டு வரப்ப என்ன ஆகி போயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஈஸியான கொஸ்டின் கூட நம்மளால சால்வ் பண்ண முடியாம போயிருது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ இதுக்கு வரைக்கும் எவனுமே ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க் ஃபார் ரிவ்யூவோடைய அந்த எசன்ஸ் புரிய மாட்டேங்குது. இந்த மார்க் ஃபார் ரிவ்யூக்கு மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் உங்களால் அப்போதைக்கு சால்வ் பண்ண முடியலனாலும் 1 அல்லது 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவீங்கன்னு தோணுச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கலாம், கரெக்டா? அப்படி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் தடவை இந்த 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் தடவை சால்வ் பண்ணிட்டு வரீங்க தெரியுமா, அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வர்றப்பவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க, சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. அப்போ ஒரு 1/2 ஹவர்ல 100 கொஸ்டினை பார்த்தது மட்டும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ், அதாவது ஜிஎஸ்ல 40 கேள்வி இருக்குன்னா ஒரு 25க்கு மேலேயாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். ஏன்னா அட்டன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மேலே அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்னு வரப்போகுது, கரெக்டா? ஜிஎஸ்ல 25 பிளஸ் ரீசனிங்ல பார்த்தோன்னே ஆன்சர் வர மாதிரி ஒரு 10, 35 to 40 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அந்த 30 மினிட்ஸ்லேயே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சேஃப். 2வது தான் முக்கியமான பாயிண்ட். 2வது என்னன்னா, மறுபடியும் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து வர்றது ஒரு அப்ரோச். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த மார்க் ஃபார் ரிவ்யூவை தேர்ந்தெடுத்து அந்த சம்ஸை சால்வ் பண்ணுங்க. ஏன்னா பக்கத்துல தான் ஸ்க்ரோல் பார் இருக்க போது வயலட் கலர்ல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அந்த வயலட் கலர்ல நீங்க எந்தெந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த சம் உங்களுக்கு லோட் ஆயிருமா, அப்ப அதை நீங்க சால்வ் பண்ண பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடியது அடுத்த 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2 அப்ரோச் சொல்றேன். ஒரு அப்ரோச் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 30 செகண்ட் யூஸ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு அடுத்த 60 நிமிஷத்துக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சால்வ் பண்றது. இந்த 60யுமே நீ 50+10 பிரிச்சுக்கலாம். ஏன் 50+10 பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 10 நிமிஷத்துல தான் ரியலைசேஷன். ஓகே, நம்ம இவ்வளவுதான் அட்டன் பண்ணியிருக்கோம், இவ்வளவு அட்டன் பண்ணாலும் சத்தியமா பத்தாது, அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா அட்டன் பண்ணணும்ட்டு ஏதாவது ஒரு ஜிஎஸ் கொஸ்டினோ ஏதாவது ஒரு ரீசனிங் கொஸ்டினோ டவுட்ல வச்சிருப்பீங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி
உங்களுடைய அதிக அட்டம்ப்ட் கொடுக்கறதுக்காக. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நீ யூஸ் பண்ணலாம். 30 50 10, அதாவது ரொம்ப கொச கொசம் எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துடும் 30 50 10 அப்படிங்கிற அப்ரோச் நீ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 30 30 30. இந்த 30 காமன். ஓகேவா? 100 கொஸ்டின் பார்க்கறதுக்கான 30. இந்த 50 அப்படின்றது வரிசையா 1லேருந்து 100 வரைக்கும் மீதி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வர்றது. டைம் பத்தாத பட்சத்தில் 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு மீதி இருக்கிறதாவது தெரியுதான்னு பார்த்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மார்க் ஃபார் ரிவ்யூவில் விட்டு வச்சிருக்கோமான்னு பார்த்து சால்வ் பண்றது. இல்லை இந்த மெத்தட் சூஸ் பண்றீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் நல்ல ப்ரூவன் மெத்தடா இருந்திருக்கு. மார்க் ஃபார் ரிவ்யூக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஒதுக்குறீங்க. அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும் தெரியுமா? அதுல எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், இல்லை தெரியும், கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தொடலாம். அப்போ இந்த 30லே உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடுறீங்க. மார்க் ஃபார் ரிவ்யூவில் ஒரு 20 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடுறீங்க, இல்லை 25 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடுறீங்கன்னா அதுவே 65 ஆச்சு. கரெக்டா? 65 கொஸ்டின் ஆச்சு. அப்போ இந்த ஃபைனல் 30 வச்சு இந்த 65 பிளஸ் ஒரு 20 போட்டிங்கன்னா 85 கொஸ்டின் வந்துடும். இந்த மெத்தட் ஒரு ப்ராப்பரான அப்ரோச்சா இருக்கும் எக்ஸாம்ல. இல்லை சார் எனக்கு இந்த கொசன்னு 3 போக விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 தடவையாவது நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கறதான் புத்திசாலித்தனம். ஒரே தடவையில தொடர்ச்சியா உட்காந்து தயவு செஞ்சு சால்வ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டினை கஷ்டமா வச்சிருக்கு. நல்ல ஒரு 10 கொஸ்டின் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். 11வது 12வது 13வது கொடூரமான கொஸ்டினா இருக்கும். உட்காந்து நீ சால்வ் பண்ணாதான் உனக்கு ஆன்சர் வரும்னு இருக்கும். நீ உட்காருவ, டைம் ஆகும், டைம் முடியும், வெளியே வந்துடும். அட்டெம்ப்ட் பண்ணதே கம்மியாக தான் இருக்கும். நார்மலைசேஷன்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடூரமாலாம் ரயில்வேக்கு ஆகிறது கிடையாது. சிங்கிள் டிஜிட்டில் அதிகபட்சம் 10 12 மார்க் வரைக்கும் தான் நார்மலைசேஷன் ஆகுது. அதனால் இந்த கான்செப்டை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிக்சட் கொஸ்டின்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது இது ஃபெயில் ப்ரூஃப் எல்லாருமே யூஸ் பண்ணுறது, இது ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். சரியா? ஸோ அப்போ அந்த வகையில் இது மிக்சட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான அப்ரோச். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் கான்செப்ட் பற்றி பேசுவோம். என்னென்னலாம் சார் நான் லாஸ்ட்டில் படிச்சுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் விட்டாலும் 15லேருந்து 20 நாளுக்குள்ளே எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். சரியா? இன்னைக்கு டேட் விட்டாலுமே எப்போ வேணாலும் ரயில்வே டேட் விடுவான். ஒர்ஸ்ட் கேஸில் ஏப்ரல் 14லேருந்து கூட எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் 14லேருந்து கூட எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நம்ம எக்ஸாம் டேட்டை ஏப்ரல் 14லே வச்சுப்போமே. ஏப்ரல் 14லே வச்சுப்போமே அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் டேட்டை. அந்த ஏப்ரல் 14க்கான ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ரோட் மேப் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 3 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியமாக, 3 சப்ஜெக்ட் தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியான சப்ஜெக்ட் ரீசனிங். என்ன ஒரே ஒரு பிரச்சனை ரீசனிங்கில், டைம் எடுக்குது. சும்மாலாம் கிடையாது, பெரிய கொஸ்டினாக இருக்குது, உட்காந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் 2 ரோ, ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் சவுத்துலாம் வந்து கொடுக்குறான். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணாதான் உங்களால் போட முடியும். பிளட் ரிலேஷன்லாம் சாதா பிளட் ரிலேஷன் இல்லாமல் கோடட் பிளட் ரிலேஷன் வருது. அப்போ கோடட் பிளட் ரிலேஷன்லாம் பார்த்தோன்னெல்லாம் ஆன்சர் போட முடியாது. கரெக்டாக? நம்பருக்குள்ளெல்லாம் அந்த சிம்பிளெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளெல்லாம் ஏற்றிக்க முடியாது. அதனால டைம் எடுக்குது. கடைசி 10 நாள் தான் இருக்குன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேகமாக எல்லாம் டெஸ்ட், டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஃபுல் டெஸ்ட் டெய்லி போடுறது புத்திசாலித்தனம். ஏன் டெஸ்ட் போட சொல்கிறோம்? டெஸ்ட்னா செக்ஷன் வைஸ் டெஸ்ட்லாம் வேஸ்ட், இப்போ போடக்கூடாது. ஃபுல் டெஸ்ட் போட்டால் தான் அந்த மிக்சட் கொஸ்டின் நான் சொன்ன அந்த 30 50 10ஓ இல்லை 30 30 30ஓ உனக்கு செட் ஆகுதான் உங்களால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ டெய்லி டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் அப்டேட் ஆயிருக்கும். கரெக்டாக என்டிபிசி கொஸ்டின் ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே அப்டேட்டட் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசனிங்கில் இந்த டைமை மட்டும் கொஞ்சம் குறைக்க பாருங்க. உங்களால் எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ண முடியும். ரீசனிங்கில் 30 கேட்குறான்னா கண்டிப்பாக 30யுமே அட்டன் பண்ணலாம், ப்ரொவைடட் டைம் வேணும். பசில்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. பசிலு நம்பரை வச்சு கேட்கக்கூடிய சீரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குது. ரொம்பலாம் யோசிக்கவே வேணாம். ஒன்று மைனஸ் பண்ணுறான், ப்ளஸ் பண்ணுறான், இன்ட்டு பண்ணுறான், அவ்வளோதான். ஸ்கொயர் கியூப் கூட யூஸ் பண்ணுறது இல்லை அவன். அதனால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். பட் டைம் இருக்குது. அந்த டைமை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. 2வது சப்ஜெக்ட்டுக்கு போவோம். மேக்ஸு. மேக்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் இந்த மேக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே போர்டு பயங்கர சோம்பேறி. கொஸ்டின்ஸ் புதுசாலாம் எடுக்கிறது இல்லை.
இந்த 2025 நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸோட கேள்வியை நம்ம பார்த்தோம்னாலே நம்மளால இப்ப இருக்கிற என்டிபிசி எக்ஸாம்ல பாதி கொஸ்டின்ஸ் எழுதியிருக்க முடியும். இப்ப முடிஞ்சது பாத்தீங்களா என்டிபிசி எக்ஸாம். அதுல என்னென்ன மாதிரியான எக்ஸாம் இப்ப ரீசெண்டா இருந்து இப்ப பின்னாடி இருந்து போவோம். ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டெக்னீஷியனோடது வந்துச்சு. டெக்னீஷியன் கிரேட் 3யோடது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜேஇயோடது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி செக்ஷன் கண்ட்ரோலோடது வந்துச்சு. உங்களால எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடி குரூப் டியோடது வந்துச்சு. ரிவர்ஸ்ல இருந்து போங்க. ஏஎல்பியோட கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி விட்டுருப்பாங்க. டெலிகிராம்ல ஏதாவது ஒரு சேனல்ல இருக்கும். சரியா? அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3யோட ஆன்சர் கீ இருந்துச்சுன்னா அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இது ரீசனிங்க்கும் ஜிஎஸ்க்கும் கூட நான் பேசல. மேக்ஸுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா ஜிஎஸ்ல கூட உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா மேக்ஸ்ல கான்செப்ட் சேம் கான்செப்ட் வச்சு நம்பரை மட்டும் மாத்தி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ செக்ஷன் கண்ட்ரோலர் இந்த 4ஐயும் நீங்க பார்த்துட்டு போறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அடுத்தடுத்த நாட்கள்ல இதை வச்சு நம்ம மேக்ஸ்ல யூடியூப்ல செஷனும் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கொண்டு போறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதான் மேக்ஸுக்கு, வேற எதுவுமே இல்லை. ப்ரீவியஸ் இயர் மெயினா மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கணுன்றத சொல்றேன். மெயினா பார்க்க வேண்டிய டாபிக் வழக்கம் போலதான் மென்சுரேஷன்ல நார்மலா இருக்கிறது இல்லாம பாலிகன்ஸ் பார்த்துட்டு போங்க. பாலிகன்ஸ்ல இருந்து கேள்வி வருது. சரியா? அப்ப பாலிகன் சம்பந்தமா கேள்வி வருது. எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள், இதுல இருந்து கேள்வி வருது. மென்சுரேஷன்ல இருந்து கண்டிப்பா 2ல இருந்து 3 கொஸ்டினாவது வந்துடும். சரியா? அதிகமா கூட போலாம். நான் கொஞ்சம் லிமிட் பண்ணி சொல்றேன். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. 3 கான்செப்ட் தான். மீடியனு, மோடு, மீன். கரெக்டா? இதை வச்சு ஃப்ரீக்வன்சி கொடுத்து இதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. டப்பா மாதிரி கொடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்து இதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா இந்த சமம் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஓகேவா? இது மீன், மோட், மீடியன் 3த்துக்குமே இந்த ஃப்ரீக்வன்சி சம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு போய்க்கோங்க. இது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒன்று. இது இல்லாம நம்மளுடைய அட்வான்ஸ் மேக்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரால இருந்து ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் வருது. அதே மாதிரிதான் ட்ரிக்னாமெட்ரியில இருந்தும், ஜாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இது நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா 5 டாபிக் சொல்லியிருக்கேன்னா 10 கொஸ்டின் இருக்கும். 30ல 10 கொஸ்டின் இருக்கும். ஆனா அரித்மெட்டிக் தான் 20 கொஸ்டின் இருக்கு. அரித்மெட்டிக்ல ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் நம்ம ஆளுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், வேற என்ன சொல்லலாம், பர்சன்டேஜ். இதை வச்சே உங்களுக்கு 20 கேள்வியில 10 கேள்வி கிட்ட இருக்கும். மீதி டாபிக்லாம் ஒரு கேள்வி தான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, ட்ரெயின், போட்டு அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ இவனை நல்லா கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறவனெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா போதும். கிளாக்கு கேலண்டர் இந்த மாதிரி தெரியல, ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி தெரியல, குவாடினேட் ஜாமெட்ரி இந்த மாதிரி தெரியல, அதையெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அதர் டாபிக்ஸ் எல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே வந்தாலும் ஒரு கொஸ்டின் தான் வரும், தலைமுழுக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இதான் மேக்ஸ். சொல்றது புரியுதா? ப்ரீவியஸ் இயர் பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவா ரிவைஸ் பண்ணிட்டு போறீங்க. ஓகேவா? இப்போ மெயின் கதைக்கு வருவோம். இவர் இல்லாமல் நம்மளால என்டிபிசியை பாஸே பண்ண முடியாது. இவரில் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். சரியா? ஒரு ஃபிக்ஸடான சிலபஸே நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40 கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். 40 கேள்வியோட ஸ்பிளிட் அப் எடுத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு 8 கேள்வி கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஈஸியா இருக்கிறது இல்லை, கொஞ்சம் டஃப்பான கரண்ட் அஃபேர்ஸா மாத்திட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எங்க இருந்து எங்க வரைக்கும் 2025க்கு பின்னாடி இல்லை, பட் 2026 பிப்ரவரி வரைக்குமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 14 மாசம்னு வச்சுப்போமே. அந்த 14 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டாபிக் கேட்கறான்? கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமா கொஸ்டின் வருது. ரீசன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமா கொஸ்டின் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டு, எக்கனாமிக்ஸ் சர்வே, இதுல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களையாவது படிச்சுட்டு போங்க. ரொம்ப மைன்யூட்டானதெல்லாம் கேட்டா யாருக்குமே இல்லை தெரியாது. பட் பேசிக்கா என்ன கேட்கறான், பிஸ்கல் டெபிசிட் என்ன, அந்த மாதிரி கேள்வி கேட்கறானா அதையாவது பார்த்துட்டு போங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்ல இது இல்லாம வேற என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் மிலிட்ரி எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. மிலிட்ரி எக்ஸசைஸ், அவார்டு,
அப்பாயின்மெண்ட்ஸ் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. மிலிட்ரி எக்ஸசைஸ், அவார்டு, ஸ்போர்ட்ஸ், இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துட்டு போங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஆனால் என்னன்னா எவ்வளோ படித்தாலும் இந்த 8ல் நம்ம 4 எழுதுனோம்னாலே செம. இந்த 4 எழுதுறத நம்ம படிக்கணும். யாராலையுமே 8 எழுத முடியாது. ஸோ அதனால இவனுக்கு லிமிட்டடான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ அடுத்த கதைக்கு போவோம். மெயின் டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி. ஹிஸ்ட்ரியில் மெயினாக மிடிவல் இந்தியாவை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக முகல்ல இருந்தோ இல்லது டெல்லி சுல்தான்ல இருந்தோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்ஷியன் இந்தியாவில் மேஜரான டைனாஸ்டிஸை மட்டும் நல்லா பார்த்துட்டு போவோம். மௌரியா, குப்தா, இதெல்லாம் மட்டும் நல்லா பார்த்துட்டு போவோம். சரியா? ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஜியாகிரபி கொஸ்டின் ரேண்டமாக ஒரு கொஸ்டின் வருது. ஈக்குவேட்டரை பாஸ் பண்ணாத கான்டினென்ட் இது, இந்த மாதிரியான கேள்வி, ஏதாவது ஒரு ரேண்டமான ஸ்ட்ரைட் பற்றி கேட்கறது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பேசிக்காக கேட்டால் அந்த பேசிக் வேர்ல்டு நாலேஜ் இருக்கிறவன் எழுதிடுவான். பட் இந்தியன் ஜியாகிரபியில் மெயினாக கேட்கறது ரிவர்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஆனால் இந்தியன் ரிவர்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போவோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த பட்சத்தில் கான்செப்டாகவும் கொஸ்டின் இருக்கு, 5 இயர் பிளானாகவும் இருக்கு, ஜிடிபி நம்ம நேஷனல் இன்கம் வச்சும் இருக்கு. ஸோ கான்செப்ட் கேள்விகள் அப்படின்றப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு புரியும். இல்லை பேசிக்கான கேள்வி எழுதணும்னா 5 இயர் பிளானே நேஷனல் இன்கமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடும். பாலிட்டி கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே சொல்லலாம். டிபிஎஸ்பியிலிருந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் திரும்ப 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 ஒரு கேள்வி கேட்டே இருக்கும். இது இல்லாமல் மெயினாக அமெண்ட்மெண்ட்டான ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்ட டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ், இதுல இருந்தும் கேள்வி வருது. இது இல்லாமல் அதர் பார்ட்ஸ், பார்ட் 15 எலெக்ஷன் சம்பந்தமாக, இவன் யூனியன் டெரிட்டரி பார்ட் 8, பார்ட் 14, இந்த மாதிரி அதர் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் நம்ம யாருமே பார்ட் 12க்கு மேலே பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். 12ல இருந்து அந்த 22 வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸையும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போகும். ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறான். இப்போ 370 எல்லாருக்கும் தெரியும் ஜம்மு காஷ்மீர்னு. இப்போ 371ல பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் கொடுத்துருப்பான், ABCDன்னு நிறைய ஊர் கொடுத்துருப்பான். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகும். இதுதான் பாலிட்டியோடது. சயின்ஸ் அப்படின்றப்ப மறுபடியும் சொல்கிறேன், எப்பயுமே சொல்கிறது தான், NTPCக்கு சயின்ஸ் கம்மி. சரியா? ஏன்னா NTPC இஸ் அ நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஏற்கனவே ALP டெக்னீஷியன் இது எல்லாத்தையும் சயின்ஸ் தான் வச்சு அடிக்கிறான். அதனால சயின்ஸ் 5 கொஸ்டின் இருந்தாலே நமக்கு பெரிய விஷயம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான டிசீஸ், ஹியூமனோடைய ஆர்கன் சிஸ்டம், ஃபிசிக்ஸில் யூனிட்ஸு, கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு, இதை வச்சு தான் கேள்விகள் வருது. ஸ்டாட்டிக் ஜிகே தொடாதீங்க. ஸ்டாட்டிக் ஜிகே ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஏதோ ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான்னு அவனுக்கே புரியல. பேசிக்காக SSCக்கு ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிட்டிங்கன்னா அது போதும். இல்லை சார் நான் SSCக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவே தொட்டது இல்லை அப்படின்னா, SSCயோட ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியல் நம்மளோட குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா டான்ஸ், ஃபெஸ்டிவல், மியூசிக் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் தனித்தனியாக வரும். பைலிங்குவலாக தான் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ரோட் மேப். அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும், அடுத்து யாராவது எக்ஸாம் எழுத போகிறீங்க, அடுத்தடுத்த நாட்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குமான ஒரு சின்ன ரோட் மேப். சரியா? ஸோ நல்லா பண்ணுங்கள். டேட் வந்ததுக்கப்புறம் வேணால் ஒரு ஃபைனல் ரிவிஷன் செஷன் மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ தட் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து யூஸ்ஃபுல் அடைவாங்க. மெயினாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வேகன்சி ரொம்ப கம்மி. ஆனால் நிறைய அட்டன் பண்ண பாருங்கள். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.